விளங்குன மாதிரி தான் போங்க நண்பர்களே. என்ன ஆச்சு, என்ன கதை? அப்போ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நேத்து ஏதோ சம்பவம் நடந்திருந்திருக்கும் போலயே ப்ரோ. ஏன்னா அருண் அவர்கள் நேத்துல இருந்தே இவ்வளவு லோவா இருக்காரு, சரியான லோவா இருக்காரு. நேத்துல இருந்தே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு, நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப், நெவர் கிவ் அப்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டே உட்காந்து ரொம்ப லோவாய் பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு காலைல கூட பாத்தீங்கன்னா நம்ம ரஞ்சித் அவர்கள்ட்ட கிச்சன்ல உட்காந்து பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது திருப்பி அதே வாரியர் கதை தான், அதே வாரியர் கதை, புறா கதைலாம் பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. நெவர் கிவ் அப் சார், என்ன இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஆட்டத்தை ஆடணும் நான் முடிவு பண்ணிட்டேன் சார். இந்த ஆட்டம் எப்படி போய் முடிஞ்சாலும் பரவாயில்ல, நான் இந்த ஆட்டத்தை ஆடியே தீர போறேன், என்ன என்ன நடந்தாலும் பரவாயில்ல சார், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது திருப்பி அதே வாரியர் கதை தான். ஒரு வாரியரா நம்ம வந்து சண்டைக்குள்ள வந்துட்டோம், நம்ம கத்தியை கீழே போட்டுறக்கூடாது, கத்தியை கீழே போட்டு ஓடிட்டோம்னா திருப்பி இந்த இடத்துக்கு வர முடியாது. சொன்னா கடைசி வரைக்கும் கத்தியோட நிற்கலாம். ஒரு வாரியருக்கு மிகப்பெரிய மரியாதை அந்த கத்தியோட நிக்கிறது மட்டும்தான். அவனுக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு பாராட்டா இருக்கும். அதனால கடைசி வரைக்கும் அந்த வார் ஜோன்ல நம்ம கத்தியோட நிக்கிறோம் சார், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம இருக்கிறோமோ போறோமோ சாகுறோமோ அது ரெண்டாவது சார், நம்ம கத்தியோட நிக்கிறோம் சார். ஸோ நெவர் கிவ் அப் சார் சொல்லிட்டு பயங்கரமா ரஞ்சித்தையே மோட்டிவேட் பண்ணிட்டு அவனும் மோட்டிவேட் ஆயிட்டு இருக்கான் ப்ரோ. அப்ப நம்ம எதிர்பார்த்த மாதிரி நேத்துக்கான எபிசோட்ல ஏதோ நடந்திருக்கு ப்ரோ. ஏன்னா ஒரு விஷயங்கள் கட் பண்ணத ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு கவனிச்சிங்களா? என்ன விஷயங்கள்னா வீட்டுக்குள்ள முத்துக்குமார் நான் பார்த்து அந்த டாஸ்க்ல நீ வெறும் மவுத் பீஸ் தான், பா நீ பேச மட்டும் தான் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கிங் பண்ணியிருப்பார்ல, அந்த மார்க்கிங்க்கு சேதன ஒரு சின்னதாக ஒரு வார்னிங் கொடுத்த மாதிரி ஒரு சீன் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி அது இன்னொரு எபிசோட் வந்திருக்காது. ஆடியன்ஸ் அப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அது உண்மையா பொய்யா நமக்கு தெரியல, எவ்வளவு உண்மைத்தன்மை இருக்குன்னு தெரியல. ஆனா இப்படி நிறைய பேர் சொல்றாங்க, ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லும் போது இவர் நேத்து நைட்ல இருந்து வீட்டுக்குள்ள லோவா இருக்கிறத வச்சு பார்க்கும்போது கனெக்ட் பண்ண முடியுது. ஓகேவா, கனெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா நேத்துக்கான எபிசோட்ல கடைசியில கூட நல்லா கவனிச்சுனா சேதன் கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி, சார் நான் இப்போ எப்படி வெளியே தெரியுறேன், நான் என்ன மாதிரி இருக்கு, எனக்கான கேரக்டர் எப்படி வெளியே ரிஃப்ளெக்ஸ் ஆயிருக்கு, என்னோட நேம் எப்படி சார் இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கேட்டு அழுது இருப்பாரு. ஸோ அங்க ஏதோ பக்காவான ரோஸ்ட் விழுந்திருக்கு. அந்த ரோஸ்ட் வந்து டெலிகாஸ்ட் பண்ணா சாட்டர்டே அவர் தான் ரோஸ்ட் வாங்கியிருக்காரு, சண்டேலையும் அவர் தான் ரோஸ்ட் வாங்கியிருக்காருன்னு அவருக்கான உண்மை முகம் ஃபுல்லா வெளியே வந்துடும். ஸோ இன்னொரு எபிசோட்ல பயங்கரமா அடி வாங்கிடுவார் ஆடியன்ஸ். ஏன்னா இன்னொரு எபிசோட ஆடியன்ஸ் அதிகமா இருக்காங்க, லைவ் ஆடியன்ஸோட இன்னொரு எபிசோட ஆடியன்ஸ் கொஞ்சம் அதிகம். ஏன்னா தாய்மார்கள் நம்ம மக்கள்லாம் பார்ப்பாங்கல்ல, அந்த இது வந்து ஒன்னொரு எபிசோட் மட்டும்தான். ஸோ அந்த எபிசோட்ல இவர் இப்படி காட்டிட்டா மைனஸ் பயங்கரமாயிரம், ஓட்டுகள் அடி வாங்கிரும்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதை தான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு சீன் நடந்திருக்கு, ஆள் அதனால தான் லோவா இருக்குது. நேற்றுலேருந்து செம்ம லோ ப்ரோ. நேற்றுலேருந்து ராணுவ மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் பார்த்தா நம்ம ரஞ்சித் அவர்களும் இப்போ மோட்டிவேஷன் இல்லாமல் தான் இருக்காரு. ஏன்னா ரஞ்சித் வந்து அவர் நினைச்சிட்டு வந்திருக்காரு ப்ரோ. அவரு நம்ம திருப்பி நான் ஆக்சுவலாக எத்தனை தடவை நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் தெரியல. ஆனால் நேற்று மஞ்சரி கண்டுபிடிச்சாங்க, மஞ்சரி ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இவர் இப்படி கிடையாது, வெளியே நான் பார்த்துருக்கேன், வெளியே இவருக்கான வீடியோஸ் நான் நிறைய பார்த்துருக்கேன், இவர் இப்படி பேச மாட்டாரு. ஆனால் ஏதோ ரீசன் காண்டி நான் எனக்குள்ளேருந்து ஒரு நல்லவன் இருக்கான், அதை நான் காட்டணும்னு விரும்புறேன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ள காட்டிட்டு இருக்காரு. பட் ஒரு சில இடங்கள்ல அவருக்கான அந்த ஃபேஸ் வெளியே வருது. முக்கியமாக அந்த முட்டை எடுத்தப்போலாம் ஒரு சமக்கம் வந்துச்சு. நான் சொன்னேன் அந்த முட்டை எடுத்தப்போ தர்ஷிகா முட்டை எடுத்து நான் டக்குன்னு ஒரு கோவம் வந்து ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகி, நீங்க தானே பண்ணீங்க, நான் என்ன ஹார்ஸ் ரைடா, நான் அடிச்சு உங்க சட்டையெல்லாம் கிழிக்கிறதுக்கு, அடிச்சா தோல் கிழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா பேசியிருப்பாரு. ஸோ அவருக்குள்ளே இந்த ஒரு ரகட் மோடு இருக்கு. ஆனால் அந்த ரகட் மோட வெளியே கொண்டு வர மாட்டேங்காரு. ஆனால் நேற்று சேதனை அடிச்சடியில் திருப்பி அந்த ரகட் மோட வெளியே எடுத்துட்டு வரலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு காலையில் அருண் கிட்ட பேசிட்டு இருக்கும், அதான் சொல்றாரு, ஒரு வாரமா இல்லை 2 வாரமா அடிச்சு ஆடிடலான் இருக்கேன் தம்பி, நம்மளாம் நமக்கு நான் யாரோ அதை காட்டி அடிச்சு ஆடிடலான் இருக்கேன், நமக்கு வரதை பார்த்துக்கலாமே, ஏன்னா முடியல, நம்ம வந்து இந்த ஒரு கேம் ஆடணும்னு சொல்லி வந்தா இவங்களாம் ஒரு வித்தியாசமான கேம் ஆடுறாங்க, அந்த கேம்ல நம்ம கேம் தெரிய மாட்டேங்குது, அதனால நம்ம இறங்கி ஆடி ஆகணும் தம்பி, அதனால நம்ம வந்து இருக்கிறவத்தையும் இறங்கி ஆடுவோம்னு சொல்லிட்டு பயங்கரமா இவரு மோட்டிவேட் ஆயிட்டாரு. ஆனா எனக்கு ஏதோ ஒரு சைடு பார்க்கும்போது அருண் அவர்கள் ரொம்ப லோவா இருக்க மாதிரியும், அந்த நபர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பெருசா டாஸ்க் பண்ண மாட்டாருன்னு ஃபீல் ஆகுது எனக்கு. அப்படி ஒன்று நடந்துடாமனே ஆல்ரெடி சாச்சனா இல்லாம போன வாரம் பெருசா கண்டென்ட் இல்ல, சும்மாவே சாச்சனா ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுத்து நமக்கு வீடியோஸ்க்கு உதவிட்டு இருப்பாங்க. பட் இப்போ சாச்சனா இல்லாதனால பெருசா உதவிகள் எங்களுக்கு உள்ள இருந்து கிடைக்கல. நீங்க மட்டும் தான் போன வாரம் கை கொடுத்து உதவி இருக்கீங்க. ஸோ நீங்களும் இந்த வாரம் இப்படி லோவா இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ள எதுவுமே இருக்காது, வெறும் ஃபன் மட்டும் தான் இருக்கும். பட் பரவாயில்ல தான், நாங்க வந்து அந்த மூடுக்கும் வந்துட்டோம். ஓகே, நாங்க ஃபன்னை கூட பாத்துக்கிறோம் போறோம்னு சொல்லிட்டு இருந்தாலுமே நீங்க லோவா இருக்கும்போது எனக்கு வந்து அதை பார்க்க முடியல. ஏன்னா ஒரு கண்டென்ட் கொடுத்து ஒரு நல்ல மனிதர் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு வீட்டுல பயங்கரமா ஃபைட் பண்ண ஒரு மனிதர் வந்து இப்படி லோவா இருக்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு. சிம்பிளா அருணுக்கு ஒண்ணு சொல்லணும், அவருக்கான அந்த மார்க்கிங், அவருக்கான அந்த பாபா சொல்றது, ஒருத்தனை ரொம்ப டவுன் பண்ணி பேசுறது, இவருக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் போட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் உள்ள இருக்கணும், மற்ற எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்து வெறுப்பாய் நம்மளை ஆப்போசிட் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாரு தெரியுமா, அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் தவிர்த்துக்கிட்டு ஒரு சண்டை டாஸ்க்னா சண்டை போடுங்க, தப்பே கிடையாது, டாஸ்க்கு சண்டை போட்டு தான் ஆகணும், டாஸ்க்ல இறங்கி அடிச்சுக்கிட்டு ஆனா எல்லாரையுமே நம்மளை ஆப்போசிட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி வார்த்தைகள் விடுறீங்க தெரியுமா, நீங்களா கோழைகள், கோமாளிகள், இந்த மாதிரி வார்த்தைகள் வேணாம். இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு கை கொடுக்காது, மைலேஜ் கொடுக்காது. வேணா ஸ்டாண்ட் பை அருண் பிரசாத்னு சொல்லி 4 பேர் போடுறதுக்கு வேணா யூஸ் ஆகும். ஓகேவா, 4 பேர் சும்மா போட்டுட்டு இருப்பாங்க, அதுக்கு வேணா யூஸ் ஆகிக்கும். ஆனால் அது வந்து ஒரு பெருசாக செல்லுபடி ஆகுது. நான் இது வரைக்கும் பார்த்த வரத்துக்கு இவ்வளோ பிக் பாஸ் சீசனில்
ரொம்ப வார்த்தைகள் யாரும் விட்டே கிடையாது. சின்ன சின்னதாக சண்டையில் வார்த்தைகள் விட்டுருக்காங்க, ஓகேவா? ஆனால் நீங்கள் வாண்டடாக ப்ரோவோக் பண்ணுற வார்த்தைகள் விடுறீங்க தெரியுமா, அந்த வார்த்தைகள் ரொம்ப தப்பாக தான் போய் முடியும். மொத்தத்தில் எல்லாம் லோவாக இருக்காங்க, அது எனக்கு ஓப்பனாக தெரிஞ்சுட்டு. அருண் அவர்கள் வந்து வாரியர்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த வாரியர் சனிக்கிழமே வாழை ஆல்ரெடி கீழே போட்டு நான் கிளம்புறேன்னு முடிவு பண்ணிட்டு, ஆனால் சடனாக இப்போ வாரியர் திருப்பி கையில் எடுத்திருக்காப்புல அந்த வாழை. நான் விட மாட்டேன், இந்த வாரம் அடிச்சு ஆடப்போறேன்னு சொல்லிட்டு அடிச்சாடினா நல்லா இருக்கும். திரும்பி சொல்கிறேன் ப்ரோ, இந்த வீட்டுக்குள்ள நான் எவ்வளோதான் அருணை திட்டினாலுமே அருண் தான் கண்டென்ட்டாக இருக்கார் இந்த வீட்டுக்குள்ள. திரும்பி சொல்கிறேன், நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, அருண் ஏதோ ஒரு வகையில் கண்டென்ட்டாக இருக்கார். போன வாரம் இந்த விஷயத்தை மட்டும் லைட்டாக ரீகப் பண்ணி பாருங்க. அருண் மட்டும் சண்டை போடல, நான் அந்த டாஸ்க் ரொம்ப நார்மலாக ரொம்ப அப்படியே ஃப்ளாட்டாக போயிருக்கும். சைக்கிள் அழுத்து சைக்கிள் அழுத்த மாட்டேன்னு சொல்லி அழுத்தாத, வேற அழுத்த அப்படின்னு மாதிரி ஃப்ளாட்டாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த சண்டையை வெடிக்க வச்சு பல காரணங்கள் உள்ளே போட்டு இந்த வீட்டை ரெண்டாக்குனது எனக்கு என்னமோ அருணும் முத்துக்குமாரன் மட்டும்தான். ஆனால் அந்த அருணுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா, ரொம்ப கனெக்ட் பண்ணுது, ரொம்ப வெளி உலகத்தை கனெக்ட் பண்ணுது, ரொம்ப சென்சிபிளான மேட்டரில் கனெக்ட் பண்ணுது. அதுதான் தப்பு. அதை மாற்றிக்கிட்டு இவர் இன்னைக்கு கேம் ஆட ஆரம்பிச்சாரா எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்கும். மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு டாப் 5 வந்துருவாரான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் வெளியே கவனிச்ச ஒருத்திக்கு வந்துருவாருன்னு தான் தோணுது. ஆனால் மக்களோட கருத்து கணிப்பில் கவனிக்கும் போது அவர் வராத மாதிரி ஃபீல் ஆகுது, வர்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வீட்டுக்குள்ள கூட கவனிச்சா, இப்போ ரஞ்சித் எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஒரு பெட்ரூம்ல போயிட்டார். அருண் அவர்கள் பெட்ரூம் போயிட்டாங்க. பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யாவும் ராணுவம் பாட்டு போட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இவங்க எல்லாம் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. விஜய் வைசாலு, முத்துக்குமரன், ஜாக்லின், தீபக், பவித்ரா அவங்க எல்லாம் பாட்டு பாடிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவும் ராணுவம் உட்காந்து பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. டான்ஸிங் பேர்ல எல்லாத்தையும் ஆடிட்டு இருக்காங்க. அது ஒரு மாதிரி ஃபன்னா இருக்கு, ஓகேவா? இல்லைன்னு சொல்ல முடியாது. உண்மையான என்டர்டெய்னர் இவங்க ரெண்டு பேர் தான் நான் நினைக்கிறேன். நீங்களும் பாருங்க, காலங்கத்தில் கடுமையா போர் அடிச்சிருவோம், ரெண்டு உட்காந்து ஏதோ ஒன்று டான்ஸ் ஆடிட்டு இருக்குது. ஸோ உண்மையா என்டர்டெயின்மெண்ட் பண்றது இவங்க ரெண்டு பேர் தான். ஆனா இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது வீட்டில் இருக்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அவன் அருண் மட்டும் சிரிக்கவே இல்லை. அருணோட மூஞ்சில ஒரு பிட்டு கூட சிரிப்பு இல்லை, ரொம்ப சேடாக உட்காந்துருக்காரு. இதை எனக்கு இன்னொரு மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா இவர் ஸ்ட்ராட்டஜின்னு எல்லாமே ஒரு மைண்டில் ஒரு கேம் ஆடும்போது இதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சிருக்காருன்னு தோணுது. ஏன்னா நேற்று அந்த கடைசி அந்த கன்ஃபர்ஷன் ரூமில் வந்து சேதனட்ட பேசியிருப்பார்ல, சேதனட்ட பேசிட்டு கண் கலங்கியிருப்பார்ல, அந்த சீன் ஆக்சுவலாக எல்லாருமே லைட்டாக லோ பண்ணிச்சு. நான் தான் லோவானு நினச்சேன். இல்லை, நிறைய பேர் லோவாக இருக்காங்க. நிறைய பேர் எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணாங்க, ப்ரோ அவரும் பார்க்க பாவமாக இருக்கு ப்ரோ, உங்களுக்கு எப்படி ப்ரோ ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அப்போவே எனக்கு ஃபீல் ஆச்சு, இது ஒரு வகை ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமா. ஏன்னா ஒரு கேம் போடுறாரு, அந்த கேம் தப்பாக போகுதுன்னு இந்த கேமுக்கான மன்னிப்பு கேட்குறாரு, அந்த கேம் ரொம்ப தப்பாக போகுதுன்னு அழுது உருள்றாங்க. ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அந்த வகையில் அது ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சுன்னா எனக்கு என்னமோ இதுவும் இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜியாக தான் இருக்கணும். இன்னைக்கு பாருங்க, உட்காந்து லோவாக இருக்கிற மாதிரி காட்டுறது, வாரியர் நான் ஒரு புறா மாதிரி, நான் ஒரு கழுக்கு மாதிரி, மனித வாழ்க்கைகள் எல்லாமே ஒரு பறவைகள் மாதிரி கடல் கடந்து போக வேண்டியிருக்கும். கடல் கடந்து போகும்போது கடல் நடுவில் எங்கே ஸ்டாண்ட் பண்ணனா ஒரு குச்சி எடுத்துகிட்டு போய் அந்த குச்சை போட்டு அந்த குச்சி மேலே பறவைகள் நிற்கும் அப்படின்னு மாதிரி நிறைய பேசுகிறாரு. அப்படி நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி இதுவும் ஒரு வகையில் அவருக்கான ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமான்னு எனக்கு யோசிக்க தோணுது. எனக்கு யோசிக்க தோணுது நண்பர்களே, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு யோசிக்க தோணுது. ஆனால் ஒன்று, இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நாளைக்கு வெளியே வந்துடும். இது ஸ்ட்ராட்டஜியாக இருந்துச்சுன்னா நாளைக்கு டாஸ்க் ஆரம்பிச்சுன்னா திருப்பி பழைய அருணா மாதிரி உள்ள வந்து சண்டை போட்டுருவாரு. இல்லை உண்மையாகவே இந்த மனுஷன் வெளி உலகத்தை பார்த்து கொஞ்சம் லோவாகவும் வெளி உலகத்தை பார்த்து கொஞ்சம் பயத்தில் இருந்தாருன்னா கண்டிப்பாக நாளைக்கான டாஸ்கில் இறங்கி அடிப்பார். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. சரி, உங்ககிட்ட நான் ஒரு கருத்து கேட்கணும். இந்த வாரத்துக்கான ஓட்டு லிஸ்ட் தான் ஆக்சுவலாக வந்து அந்த வின்னர் யார் அப்படிங்கிறத முடிவு பண்ண போகுது. ஏன்னா 11 பேர் வந்திருக்காங்கல்ல, அந்த 11 பேருமே பெரிய தலைக்கட்டுகள் தான். ஸோ விஷாலும் நம்ம ஜெஃப்ரி மட்டும் தான் வரல, மற்ற எல்லாரும் நாமினேஷன்ல இருக்காங்க. ஸோ இதில் யார் அதிகபட்ச ஓட்டுகள் வாங்குறாங்களோ, யார் மக்களுக்கு ஆதரவு, யார் வந்து மக்கள் ஆதரவு அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்க தான் டைட்டில் வின்னர். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நீங்கள் ஓட்டுகளை போடுங்க, நம்ம மற்றதை பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் வின் பண்ணுவாங்க.